ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடல் பாசி வச்சு நம்ம ரோஸ் மில்க்கு ஜல்லி செஞ்சுக்கலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1/2 லிட்டர் பால் எடுத்து காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். திக்கான பாலாக இருக்கணும். நான் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு தான் சேர்க்குறேன். கட் பண்ணிவிட்டு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் எல்லாத்தையும். 1/2 அன் ஹவர் தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் 1/2 செம்பு விட்டுருக்கேன் தண்ணி. 1/2 அன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் அதே தண்ணியோடு சேர்த்து நம்ம அடுப்பில் வச்சு கிளறிட்டு இருக்கலாம். நல்லா கிளறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா கரைஞ்சிரும். நல்லா கரைஞ்சிருச்சான்னு அடிக்கடி கிளறிட்டே இருக்கணும். நான் ஒரு பிஞ்சு உப்பு போட்டிருக்கேன் இனிப்பு டேஸ்ட் கொடுக்குறதுக்காக. 1/2 கப் பார்த்திங்கன்னா சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இன்னொரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன் இதை அப்படியே. இல்லை அப்படின்னா தூசி அந்த கடல் பாசிலாம் பார்த்திங்கன்னா மேலே நிற்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை திரும்ப இதில் ஊற்றி நான் இதே பாத்திரத்தில் ஊற்றிட்டு காய்ச்சி ஆற வச்சிருந்த பாலை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா பாலையும் கடல் பாசியும் மிக்ஸ் பண்ணோம்ல அதை இதில் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் விட்டுருவோம். அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துருக்கேன். சப்ஜா சீட்ஸ் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. ரோஸ் மில்க் எசன்ஸ் பார்த்திங்கன்னா நான் 2 ட்ராப் விட்டுருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பபிள்ஸ் இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பாதாம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் பாதாமை கட் பண்ணி சேர்க்குறாந்தா சேர்த்துக்கலாம். நான் பாதாம் பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் வெளியில் இருந்ததுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு நம்ம இதை கட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும், செட் ஆகிடும். இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கட் பண்ணையிலே பாருங்களேன் அந்த தட்டில் ரோல் ஆகிட்டு இருக்கு ஜல்லி. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப கொடுங்க. இது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா குளிர்ச்சி இல்லை இது, அதனால் எல்லாருக்கும் பிடிக்கும் இது. நான் ஸ்பூனில் எடுக்கையிலே பாதி அப்படியே கட் ஆகுதுங்க. அந்தளவுக்கு ஜல்லி நல்லா சாஃப்டாக இருக்குது. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி குழந்தைங்க இது மாதிரி ஜல்லி கண்டிப்பாக கேட்பாங்க. சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.